ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பியூட்டி மிக்ஸ் ஃபேஷன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரேண்டம் vlog தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டுருந்தோம். பெங்களூர்லேருந்து நாங்கள் சென்னை ட்ராவல் பண்ணி போயிட்டுருந்தோம். ரொம்ப நாள் கழித்து ஆஃப்டர் 10 months லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டுருந்தோம். எங்கேயுமே போகலை ட்ராவல் பண்ணி. ஸோ ரொம்ப நாள் கழித்து போனதே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஏர்லி மார்னிங் ஒரு 4 o'clock அந்த மாதிரி கிளம்புனோம். அந்த சன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆரஞ்சிஷாக ரொம்ப அழகாக இருந்தது. அரௌண்ட் 6-6:30 இருக்கும் இந்த டைமு. ரொம்ப நல்லா இருந்தது. நமக்கு வந்து நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நமக்கு கேமரா அந்த அளவுக்கு கேப்சர் பண்ணல. அந்த சீனரிஸ் அதெல்லாம் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு வர்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த மவுண்டன் வியூ வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அதுவும் வந்து நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வியூ தான் நான் சொன்னது. ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ரோடே வந்து காலியாக இருந்தது. அப்போ அந்த மவுண்டன்ஸ்க்கு நடுவில் போகும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நாங்கள் வந்து சமைச்சிட்ருந்தோம். கோவக்காய் வறுவலும் அப்புறமா கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு காரக்குழம்பு மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவக்காய் ஃபுல்லாக நீட்டாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து வெறும் சும்மா எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம் போட்டு ஃப்ரை பண்ணிடலான்ற மாதிரி. அதுக்கப்புறமா வந்து வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு, இது வந்து குழம்புக்கு வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை பூண்டு அதெல்லாம் போட்டுட்டு அப்புறமா கத்திரிக்காய் முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை போட்டுட்டு புளி கரைச்சி வச்சுருந்ததை அதை ஊற்றிட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு அதை இறக்கிடலாம். அதுதான் வந்து வெந்துட்டுருக்கு. அப்படியே சைமல்டேனியஸாக இந்த பக்கம் வந்து இந்த கோவக்காய் அறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, நீட்டாக அறுத்து செஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நமக்கு ரவுண்டாக செய்கிறத விட நீட்டாக அறுத்தா நமக்கு சாப்பிட்றதுக்கும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உப்பு போட்டுட்டு உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் சீரகம் எண்ணெயில் வந்து கடுகு போடாமல் கொஞ்சம் சீரகம் போட்டுட்டு அதை அப்படியே வறுத்துட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை தான் பண்ணியிருக்கேன் நான். லாஸ்ட்டாக வந்து தண்ணி ஊற்றி அதை வந்து கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வேக விட்டுட்டோன்னா சீக்கிரமாக வந்துடும். ஸோ க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து இந்த வேர்க்கடலை இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம வறுத்து பொடி பண்ணி அது மேலே போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இந்த பக்கம் புளிக்குழம்பும் வந்து ஆயிடுச்சு. அவ்வளோதான், சாப்பிட வேண்டியது தான். இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொலு வைக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது கொலு வைக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எடுத்தது. அந்த ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டெப்ஸில் வந்து ஒரு துணி புதுசாக ஏதாவது துணி வேஷ்டி துணியோ இல்லை வந்து ஏதாவது யூஸ் பண்ணாத புடவை புதுசாக ஏதாவது காட்டன் துணி மாதிரி அந்த மாதிரி இருக்கிறது போட்டுட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து வுட்லேயே செஞ்சது, கார்பெண்டர்கிட்ட சொல்லி நம்மளே செஞ்சது. நமக்கு கடையிலையும் விற்கிது, ஆன்லைனில் சைட்ஸ்லலாம் கூட வந்து நிறைய அந்த ஸ்டாண்ட் மாதிரி விற்கிது. இது வந்து நாங்களே சொல்லி செஞ்சது. இது வந்து பார்த்திங்கன்னா 9 ஸ்டெப்ஸ் வச்சுருக்கோம் நாங்கள். குட்டி குட்டி ஸ்டெப்ஸ் தான், ரொம்ப பெரிய கொலு அந்த மாதிரிலாம் இல்லை, ஒரு மீடியம் சைஸ் இருக்கிற கொலு தான். இது வந்து நாங்கள் ரொம்ப இயர்ஸாக வச்சுட்ருக்கோம். லாஸ்ட் இயர் கூட நான் வீடியோ போட்டிருந்தேன், நம்ம சேனல்லே போட்டிருந்தேன். எங்கள் வீட்டு கொலு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த சேனல், அதாவது அந்த வீடியோவோட லிங்க் கூட நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபுல்லாக வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறமா என் பொண்ணு வந்து கொஞ்சம் பேசிட்டு சிரிச்சிட்டு அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ அது வந்து பார்ப்பீங்க. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த vlogல. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க. பாய்.